இது எங்கள் வெஹிக்கிள் பேர் வந்து ப்ரோட்டோடைப். ஹைட்ரஜன் வாயுவால இயங்கக்கூடிய ஒரு அருமையான வாகனத்தை கோவை கல்லூரி மாணவர்கள் உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தோனேஷியால நடக்கக்கூடிய போட்டியில இந்தியா சார்பில் இவங்க கலந்துக்க போறாங்க. ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் இதுல பங்கெடுக்கக்கூடிய சூழல்ல இந்தியா சார்பில் கோவை மாணவர்கள் பங்கெடுத்துக்கிறாங்க. கார்பன் ஃபைபர் கொண்டு காற்றினுடைய இயக்கத்தால இந்த வாகனம் செயல்படுது. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்தோனேஷியால ஜூலை 2 to 6 வரைக்கும் ஆசிய பசிபிக் ஷெல் ஈகோ மேரத்தான் போட்டி நடக்குது. இதுல 50க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த 5000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்துக்கிறாங்க. இந்த போட்டியில இந்தியா சார்பில் கோவை கல்லூரி மாணவர்கள் பங்கெடுக்கிறாங்க. அவங்க உருவாக்குன சிமி அப்படின்ற இந்த வாகனம் தான் இந்த போட்டியில பங்கெடுக்க போகுது. இந்த டிசைன் பாத்தீங்கன்னா ஒரு டால்ஃபின் வந்து நல்ல ஒரு ஏரோடைனமிக், அது வாட்டர்ல போறப்போ அது வந்து லெஸ் டிராக் இருக்கும். வழக்கமான வாகனமா இல்லாம இது கார்பன் ஃபைபர் கொண்டு மோனோகோக் கட்டமைப்பு பயன்படுத்தி காற்றினுடைய இயக்கத்தால செயல்படுது. இது ஒரு 3 சக்கர வாகனம். மறு பயன்பாட்டின் அடிப்படையில பிவிசி நெகிழிய பயன்படுத்தி இது உருவாக்கியிருக்காங்க. அதிக திறன் கொண்ட மிட் டிரைவ் மோட்டார், தனி பயனாக்கப்பட்ட மோட்டார் கண்ட்ரோலர்னு இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸை பயன்படுத்தி இந்த வாகனத்தை உருவாக்கியிருக்காங்க. இதுல ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுனால வாகனத்தினுடைய செயல்திறன் அதிகரிக்க கூடும் அப்படின்னு மாணவர்கள் சொல்லியிருக்காங்க. கல்லூரி மாணவர்களான அஸ்விதா, பிரதீஷ், சுபு, உதித் நாராயணன், தனுசுராஜ், ஷியாம் சுந்தர், விக்ரம், பிரதீஷ், ஹரிஹரன், ஹரிணி ஆகியோர் இந்த போட்டியில கலந்துக்கிறாங்க. மாணவர்களுடைய இந்த முயற்சி வெற்றியடைய நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாம்.